ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுபீஸ் டைரி. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு செட்டிநாடு எக் கிரேவி தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, முந்திரி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்காக வாங்க இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாமே நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க ஒரு வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம், தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து வறுத்து விட்டுக்கலாம். இந்த சூட்லேயே பொட்டுக்கடலை, முந்திரி நல்லா வறுந்துட்டோம். இப்போ இது கூல் டவுன் ஆகிறதுக்காக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு வாணலில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு சேர்த்துருக்கேன். பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது இந்த சின்ன வெங்காயம் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து உப்பு, இஞ்சி தாராளமாகவே நான் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறதால இதோடய ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 1/4 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர். எண்ணெயிலே இதை நம்ம வதக்கிறதால இதோட கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போது நம்மளோட கிரேவி நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. நான் முட்டையை ஏற்கனவே வேக வச்சு இந்த மாதிரி 2 சைடும் கீரல் போட்டு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த முட்டைகளை எல்லாம் இந்த மாதிரி நல்லா பிரட்டி விடலாம். அப்போ தான் இதோட காரம் எல்லாம் டேஸ்ட்டு உள்ளே இறங்கும். இப்போ நம்மளோட கிரேவி ரெடியாகி வந்ததுக்கப்புறமா மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். பாருங்கள், இப்படி தான் நம்மளோட கிரேவி ரெடியாக இருக்குது. இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.